2021 மே மாதம் 7ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற அந்த கரகரத்த குரல் ஆளுநர் மாளிகையில் ஒலிக்கிறப்ப ஒரு எந்த மாதிரியான உணர்வு தமிழ்நாட்டு மக்களிடையே ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி காலையில் 7:30க்கு எல்லார் வாயிலையும் ஸ்டாலின் எங்க அண்ணா 5000 ரூபாய் போட்டார், எங்க அப்பா 5000 ரூபாய் போட்டார், எங்க தலைவர் 5000 ரூபாய் போட்டார், அப்பா என் கஷ்டம் இருந்துச்சு, என் பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா அது போட்டுட்டு தலைவர் சொன்னதுதான், இந்த மாசம் கொடுக்குற இந்த 1000 ரூபாய தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் வருதுங்கிற காரணத்தை காட்டி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கான பணத்தை நிறுத்தறதுக்கு சதி பண்ணியிருந்தாங்க. இந்த 1000 ரூபாய் தரக்கூடாது, 1000 ரூபாங்கிறது ரூபாயா தரும்போது அது வாக்குக்கு ஏதோ நீங்க கையூட்டு தர மாதிரியான ஆயிடும், அதனால இதை கொடுக்க கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு குரூப் ரெடியாச்சு. போயிட்டாங்க. அது தெரிஞ்ச தலைவர் ஒரு வாட்டி எச் ராஜா சொன்னார்ல, என்ன சொன்னாரு, மோர் டேஞ்சரஸ் தென் சொன்னார். அத அவர் உண்மையிலேயே நிரூபிச்சார். காலையில ஒரு 7:30 மணிக்கு சதி நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கினாரு. யாருக்கும் தெரியாம 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல 1,31,00,000 குடும்பத்துக்கும் போயிடுச்சு. இந்த 5000 ரூபாய் போன குடும்பங்கள் 1,31,00,000 இருக்குல்ல, இதுல ஒரு 25% பேர் நேற்றுக்கே அமௌண்ட்டை டிராப் பண்ணிட்டாங்க. இந்த 5000 ரூபாயை எடுத்துட்டாங்க. தலைவர் சொன்னாரு, சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், சிக்கனமா இருக்கணும், இந்த 5000 ரூபாய் இப்போ கொடுத்துருக்குறோம், இது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாசத்துக்கு நாங்கள் கொடுக்குற கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஒரு சதி நடக்குது, தேர்தல் நடத்தை விதிமுறைகளை சொல்லி இதை நிறுத்த பார்க்குறாங்க, அதனால கொடுத்துருக்குறோம். இன்னொன்று, இப்போ தேர்வு நேரம், இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கணும், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், உங்களுக்கு செலவு நிறையா இருக்கும். கோடை வெப்ப சிறப்பு தொகுப்பாக ஒரு 2000, மொத்தம் 5000 ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், சிக்கனமாக செலவு பண்ணுங்க, சேமித்து வைங்கன்னு சொன்னார்.